பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த ரஜப் மாதத்தில் செய்யக்கூடாத விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் யோசிச்சு பாருங்க. செய்யக்கூடிய விஷயங்கள்னு நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக அமல்களை சொல்கிறோம், சரி. ஆனால் செய்யக்கூடாததை பற்றி நம்ம சொல்லாமல் இருந்தால் அதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் நம்ம செஞ்சுருவோம். ஆனால் அல்லாஹ் குரான்லேயே சொல்லிட்டான், இந்த மாதத்தில் இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு. அப்போ அல்லாவே சொல்லிட்டானா அதை நம்ம சொல்லி தானே ஆகணும். அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் தானே. நாம் 10 நல்லது செய்கிறத விட நாம் அல்லாஹ் தடையை செஞ்ச அந்த 2 விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது தான் எல்லாத்தை விட சிறந்தது. அதனால தெரிஞ்சுக்கோங்க, ஃபரலான நன்மைகள் செஞ்சு கூட நம்ம நன்மையை ஈட்டிக்கலாம், அதுவே போதும். ஆனால் ஹராமான காரியங்கள் செய்யாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாவங்கள் நன்மைகளை தின்று விடுகிறது, அழித்து விடுகிறது. அதனால நீங்கள் அழிக்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் விடாதீங்க. பாவத்தை கம்மியாக செய்கிறது நம்மளுடைய நன்மைகளை நம்ம அழிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதுலேயே அல்லாஹ் சொல்லிட்டான், குரான்லேயே சொல்லிட்டான், மாதங்கள் 12 ஆகும், அதில் 4 புனிதமானதாகும்ட்டான். அதாவது மொத்தமாக நமக்கு எத்தனை மாதம் இருக்குது, ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அதில் 4 நான் புனிதமாக வச்சுருக்கேன். அந்த புனிதமான மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, இந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த ரஜப் மாதம். இந்த ரஜப் மாதத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யக்கூடாதுன்னு முதல் விஷயமா அல்லாஹ் சொல்கிறான். 2வது விஷயம் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் விஷயத்துக்கு அநியாயம் செய்யக்கூடாதுன்னு என்னது, இப்போ எனக்கு நான் எப்போ அநியாயம் செய்வேன்னா, நான் ஒரு பாவம் செய்யும் போது எனக்கு நான் அநியாயம் செய்ததாக அல்லாஹ் சொல்கிறான். எப்பப்பெல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ அந்த அத்தனை பாவத்தையும் உங்களுக்கு நீங்களே உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டால் தான் நினச்சிக்கோங்க. அந்த பாவத்தை இந்த புனிதமான 4 மாதத்தில் செஞ்சிடாதீங்க. அதில் இந்த ஒரு ரஜப் மாதம் 1ஆக இருக்குன்னு நல்லா சொல்கிறான். அப்போ பாவமான காரியம்னா என்ன, பிரிங்க, 3ஆ பிரிங்க. ஒன்று என்ன தெரியுங்களா, உடலால் நம்ம பாவம் செய்வோம். உடலால் எப்படி செய்வோம், அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுவோம், அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைப்போம், இதை ஹராமானதை பற்றி பேசுவோம், ஹராமானதை நினைப்போம், கையால் கெட்டது செய்வோம், காலால் கெட்டது செய்வோம், கண்ணால் ஹராமானது பார்ப்போம். இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய பாவங்கள். அடுத்தது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். மனிதர்களுக்கு என்ன பாவம் செய்வோம், மனிதர்களை நோகடிப்போம், கஷ்டப்படுத்துவோம், அவங்களுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாவோம், நாம் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவோம், போட்டிப்படுவோம். இதெல்லாம் மனிதர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள். 3வது பாவம் என்ன, அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய பாவங்கள். ஒன்று நமக்கு நாமே செய்வோம், இன்னொன்று மனிதர்களுக்கு செய்வோம், இன்னொன்று அல்லாஹுக்கு செய்வோம். அல்லாஹுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுக்கு நம்ம எதுவும் சேர்ந்து அவனுக்கு அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. ஆனால் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யாமல் இருப்போம். ஃபர்லான விஷயங்களை செய்ய மாட்டோம், தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்ற மாட்டோம், எந்த அமல்களையும் கடைபிடிக்க மாட்டோம். சிறப்பு மிகுந்த மாதம் இது, இதில் நல்ல அமல்கள் செய்யுங்க, கெட்டதை செஞ்சிடாதீங்கன்னு சொன்னால் கூட அதை பொருட்படுத்தாமல் செய்கிறது, இந்த மாதிரி செய்வோம். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு நாமளே என்ன பண்ணக்கூடாது, அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அதனால் இந்த பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த நாட்களில் என்டர்டைன்மெண்ட்லாம் பார்க்காதீங்க. ரமலானில் எப்படி டிவி இதெல்லாம் பார்க்காம இருப்போமோ அந்த மாதிரி சாபான், ரமலான், ரஜப் 3 மாதமுமே பார்க்காம இருக்கிறது அவசியம். எல்லா மாதமே தான் பார்க்காம இருக்கணும். குறைஞ்சது இந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்துலையாவது செஞ்சிடாதீங்கிறக்காக நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாவங்களை விட்டுறணும். அது எல்லா பாவமே பாவம்னு தெரியாமல் ஒன்றும் நம்ம செஞ்சுட்ருக்கல. நம்ம எல்லாருக்குமே பருவம் வந்திருக்கு, எல்லாருக்குமே அதுக்கான ஞானம் இருக்குது. இது பாவமா இல்லையான்னு நமக்கு தெரியுமில்ல, அல்லாஹ் தடுத்திருக்கானா இல்லையான்னு தெரியுமில்ல, அதெல்லாம் விட்டுருங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த நாட்களில் போர் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அந்த சமயத்திலேயே சொல்லியிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் எல்லா மக்கத்து காஃபிர்களும் அப்போவே போர் செய்ய மாட்டாங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரஜப் மாதம் புனிதமான மாதம், அதில் நம்ம போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நபிக்கே ரஜப் பற்றிய சிறப்புகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு பின்னாடி மக்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் கலப்படமாகி சிலை வணக்கம்லாம் வந்தபோது கூட என்ன இருக்குது, ஒரு சில விஷயத்தை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்களே. அதில் ரஜபில் போர் செய்யப்பட மாட்டாங்க. அப்படிங்கும்போது போர் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அல்லாஹுடைய பாதையில் இருங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. இதுதான் இந்த மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள். இந்த 2ஐயும் நீங்கள் கடைபிடிக்கிறதுனா என்னது, அதை செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதை செஞ்சாமல் இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை மிகவும் சிறந்ததை இந்த மாதம் தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரொம்ப பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்தில் வேகமாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடுற அமல்களை பார்த்துவாங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சதக்காவாக இருக்கட்டும், எங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.